நமஸ்தே. இன்றைக்கி நம்ம பரீட்சையால் எந்த லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் 22 அப்படின்னா லெசன் 22ன்னு அர்த்தம். தியோஹார் அப்படின்னா ஃபெஸ்டிவல். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாரத் में कई त्योहार मनाए जाते हैं. ये त्योहार दो प्रकार के होते हैं. वे है राष्ट्रीय त्योहार और धार्मिक त्योहार. ஓகே, நம்ம இந்தியாவில் நம்ம நிறைய ஃபெஸ்டிவல்ஸை செலிப்ரேட் பண்ணுவோம். அது ரெண்டு டைப்ஸாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று நேஷ்னல் லெவலில் நம்ம நேஷ்னல் ஹாலிடே ஆட்டு செலிப்ரேட் பண்ணுறது, இன்னொன்று ரிலீஜியஸ் ஆட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ். ஓகே, ராஷ்ட்ரிய தியோகார். ராஷ்ட்ரிய அப்படின்னா நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். स्वतंत्र दिवस, गणतंत्र दिवस और गांधी जयंती भारत के राष्ट्रीय त्योहार है. सन 1947 अगस्त 15 को भारत आज़ाद हुआ, इसलिए हर साल अगस्त 15 को भारत का स्वतंत्र दिवस मनाया जाता है. यह दिवस भारत भर में धूमधाम से मनाया जाता है. इस दिन दिल्ली के लाल किले पर हमारे प्रधानमंत्री राष्ट्रीय झंडा फहराते हैं. सन 1950 जनवरी 26 को भारत गणतंत्र देश बना, इसलिए हर साल जनवरी 26 को भारत का गणतंत्र दिवस मनाया जाता है. इस दिन राष्ट्रपति राष्ट्रीय झंडा फहराते हैं. गांधी जी ने भारत को आज़ाद बनाया था. उनका जन्म सन 1869 अक्टूबर 2 को हुआ था. उनके जन्म दिवस का गांधी जयंती के रूप में मनाते हैं. ஓகே, இதில் எதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே, அதுக்கப்புறம் காந்தி ஜெயந்தி. 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு ஃப்ரீடம் கிடச்சிது. அதனால் நம்ம அன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு கொண்டாடுறோம். ஸோ அன்றைக்கி நம்ம நாடு ஃபுல்லாகவே எப்படி இருக்கும்னா அந்த நேஷ்னல் வைடில் ரொம்பவே செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மனாயானா செலிப்ரேட்னு அர்த்தம். ஸோ டெல்லியில் நம்மளோட பிரதான் மந்திரி என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 1950 ஜனவரி 26 நம்ம நாடு ரிப்பப்ளிக் ஆச்சு. ஸோ அதனால் இங்கே ரிப்பப்ளிக் டேனே செலிப்ரேட் பண்ணுறோம். அன்றைக்குமே ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காந்திஜி தான் நம்மளோட ஃப்ரீடம்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். அதனால் அவங்க பிறந்த நாளை நம்ம காந்தி ஜெயந்தின்னு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இனி அடுத்தது தார்மிக் தியோஹார் அப்படின்னா ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல். भारत में कई धर्मों के लोग रहते हैं. हिंदुओं के लिए दीपावली, ओणम, गणेश चतुर्थी, होली, दशहरा और पोंगल मुख्य त्योहार है. हिंदू लोग इन त्योहारों को मखित भाव से मनाते हैं. ஓகே, இதில் ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம ஹிந்துஸ் எல்லாருமே தீபாவளி, ஓணம், கணேஷ் சதுர்த்தி, ஹோலி இந்த மாதிரி நிறைய செலிப்ரேட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. தார்மிக் அப்படின்னா ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் பற்றி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். इस्लामिय धर्म का मुख्य त्योहार रमज़ान है. इस दिन मुस्लिमों लोग इज़हार में नमाज पढ़ते हैं. ईसाई धर्म के लोग के क्रिसमस मुख्य त्यौहार है. ये सभी त्यौहार लोगों के बीच में भाईचारे की भावना को बढ़ाते हैं. ஓகே, இதில் முஸ்லிம்ஸ்க்கான ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் ரம்ஜான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ் என்ன செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது அவங்களோட முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அபியாஸ் பார்க்கலாம். खाली जगह भरो, fill in the blanks. त्योहार दो प्रकार के होते हैं. फेस्टिवल्स 2 टाइप्ஸில் இருக்கு. भारत सन 1947 अगस्त 15 को आज़ाद हुआ. आज़ाद அப்படின்னா ஃப்ரீடம் கிடைச்சது. प्रधानमंत्री राष्ट्रीय झंडा फहराते हैं அப்படின்னா झंडा அப்படின்னா ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி அடுத்த முஸ்லிமோன் லோக நமாஸ் படுத்தே ஹே. ஸோ அவங்க ஃபாஸ்டிங் அந்த மாதிரிலாம் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாரத் மே கை தியோஹார் மனாயே ஜாத்தே ஹே. இனி அடுத்த ஜவாப் தோ. பாரத் கா गणतंत्र दिवस कब मनाते हैं.
அதாவது ரிப்பப்ளிக் டே என்னைக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ January 26 को मनाते हैं. காந்தி ஜி கா ஜன்ம கப் ஹுவா, காந்திஜி என்னைக்கு பிறந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க வந்து 1869 அக்டோபர் 2 பிறந்தாங்க. இனி அடுத்தது இஹாயி और முஸ்லிமோன் को முக்கிய त्योहार कौन है. ஓகே, அதாவது கிறிஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் முஸ்லீமோட முக்கியமான இது ஃபெஸ்டிவல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிறிஸ்மஸ் கிறிஸ்டின்ஸ்க்கும் அதுக்கப்புறம் ரம்ஜான் முஸ்லீம்ஸும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதான் அவங்களோட முக்கியமான ஃபெஸ்டிவல்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த லாஸ்ட் லெசன். மீது லெசன் படிக்கலைன்னா படிங்க. இந்த மீனிங்ஸ் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சு படிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, என்னோடய சேனலில் இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தன்யவாத்.